அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பகைத்திறம் தெரிதல், குறள் எண் 875. தன் துணையின்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன்துணையாக் கொள்க அவற்றில் ஒன்று. தனக்கு யாரும் துணைக்கு இல்லை, தனக்கு பகைவர்கள் 2 பேர், தான் தனியாளாக நிற்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த 2 பகைவர்களில் ஒருவரை துணையாக கொள்ள வேண்டும். When a person is alone without any support and he has 2 enemies, he has to get the support of one of the enemies for him. இதுவும் ஒரு அற்புதமான யுக்திங்க, ஸ்ட்ராட்டஜிங்க. ஒரு போரை வெல்வதற்கும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வதற்கும் ஒரு அற்புதமான யுக்தி இது. பள்ளியில் படிக்கும் பொழுது, கல்லூரியில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பையன் தொடர்ந்து முதலிடம் வகுத்திட்டே இருப்பான். 2ஆம் இடம் 3ஆம் இடம் வாங்குகிற மாணவர்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். என்னன்னா நம்மளால் முதலிடம் வரவே முடியலையான்னு. அப்போ அவங்க ஒரு யுக்தி கையாளுவாங்க. என்ன கையாளுவாங்கன்னா, பல நேரங்களில் வெற்றி பெறலாம், சில நேரங்களில் வெற்றி பெறாமல் போகலாம். இருந்தாலும் கையாளுவாங்க. என்னென்னா, அந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் வாங்கிய மாணவர்கள் தனியாக படிக்க மாட்டாங்க, கூட்டு படிப்பு படிப்பாங்க. குரூப் ஸ்டடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட்டு படிப்பு படிப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஒருத்தர் விவாதித்து அவங்களுடைய அறிவை மேம்படுத்தி அவங்களுடைய எழுதும் திறனை மேம்படுத்தி அந்த முதலாம் நிலைக்கு வந்து கொண்டிருக்கும் மாணவனை வெற்றி பெறுவதற்காக இவருடைய முயற்சி இருக்கும். அதில் ஏற்கனவே நான் சொன்னபடி பல நேரம் பழிக்கலாம், சில நேரம் பழிக்காமல் போகலாம். இருந்தாலும் அந்த முயற்சி இருக்கும், அது இருக்க வேண்டும். ஏன்னா தனித்தனியாக 2வது 3வது இடத்தில் இருக்கிற மாணவனால் முதலிடத்துக்கு வர முடியல. ஆனால் 2 பேரும் சேரும் பொழுது எப்பொழுதுமே 1 கூட்டல் 1 2 அல்ல, 1 கூட்டு 1 3. ஏன்னா 2 பேர்த்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு திறனும் சேர்ந்து அது 3ஆக பரிணமிக்கும். அப்போ அந்த முதலிடத்துக்கு அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது வணிகத்திலையும் எடுத்துக்கலாம், குடும்பத்திலையும் எடுத்துக்கலாம். முதல்ல குடும்பத்தில் எடுத்துப்போம். குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பிள்ளைகள்னா, அப்பாவுக்கும் ஒரு பையனுக்கும் சண்டை வருதுன்னா, அந்த அப்பாவுக்கு துணையாக அந்த இன்னொரு பையனோ அல்லது அம்மாவோ போவாங்க. அல்லது அந்த சண்டையை வந்த பையனுக்கு துணையாக அம்மாவோ அல்லது இன்னொரு பையனோ போவாங்க. அவங்கள யார் அதிகப்படியாக மற்றவர்களோட உறவு வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க போவாங்க. அப்படி போகும்பொழுது அவங்களுடைய கருத்து வலுப்பெற்றுவிடும். அந்த தந்தையினுடைய கருத்தோ அல்லது சண்டை போட்ட மானுடைய கருத்தோ பலவீனம் அடைந்துவிடும். இது ஒரு யுக்தி. வணிகத்தில் எடுத்துட்டோம்னா, நமக்கு போட்டியாளர்கள் பல பேர் இருப்பாங்க. அதில் நமக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒருவருடன் நாம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டால் அந்த இன்னொரு போட்டியாளரை எளிதில் வெல்ல முடியும். உதாரணமாக சொல்லணும்னா, கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் என்கிற அந்த பன்னாட்டு அல்லது கூட்டமைப்பு மருத்துவமனைகள் என்று நிறைய வந்திருக்குது. அந்த மருத்துவமனைகள் தனி மருத்துவர்களை, இண்டிவிஜுவல் ப்ராக்டிஷனர்ஸை நிறைய பாதிக்குது. அப்போ இண்டிவிஜுவல் ப்ராக்டிஷனர்ஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா, அவர்களுக்குள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம். அவர்களுக்குள் ஒன்றாக சேர்ந்து ஒரு உபகரணத்தையோ அல்லது கருவியோ அல்லது ஒரு அறுவை அரங்கையோ ஏற்படுத்தி இவர்கள் அனைவரும் தனியாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் அனைவரும் அந்த ஒரு உபகரணத்தை, அந்த ஒரு அறுவை சிகிச்சை முறையை, அந்த அரங்கை அவர்கள் உபயோகப்படுத்தினால் அந்த பன்னாட்டு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன உபகரணங்கள் இருக்கோ, என்னென்ன நவீன அறுவை சிகிச்சைகள் இருக்கோ அது எல்லாமே எதிர்கொள்ள இவர்களால் முடியும். அப்படி வெற்றிகரமாக ஈரோடு, சென்னை போன்ற இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை சேலத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை தமிழ்நாடு பூராவும், ஏன் இந்தியா பூராவும் விரிவுபடுத்தலாம் என்ற எண்ணம் கூட இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்தால்தான் அந்த பகைமையை, கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் என்ற அந்த பகைமையை வெல்ல முடியும். இதே போன்று அரசியல் கட்சியில் எதிரிக்கு எதிரி நண்பன், enemy to enemy is a friend என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் ஒருவனுக்கு எதிரியாக இருப்போம், அவன் இன்னொருவனுக்கு எதிரியாக இருப்பான். இந்த எதிரி நமக்கும் எதிரியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இதில் எவன் அதிக எதிரியோ அவனை வெல்வதற்காக சற்று பலவீனமான எதிரியுடன் நாம் உடன்படிக்கை செய்து கொண்டு இருவரும் நட்பாகி அந்த பலமான எதிரியை எதிர்கொள்ள வேண்டும். இது தேர்தல் நேரத்தில் அது பல நேரங்கள் நடந்திருக்குது, வெற்றியும் பெற்றிருக்கிறது. உதாரணமாக ஒரு தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி. அதில் தேமுதிக எந்த பக்கம் போகும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். தேமுதிக அதற்கு முன்பாக அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்திருக்கிறது, திமுகவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இருந்த பொழுதிலும் அதிமுக முந்திக்கொண்டு தேமுதிகவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டு, தேர்தல் உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த கூட்டணி வென்று திமுகவை வீழ்த்தியது. இது இந்த குறளுக்கான எடுத்துக்காட்டு. இதைத்தாங்க வள்ளுவர் ஆழமாக சொல்கிறார்.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் எல்லாத்தோடும் பகை கொள்ளாத. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பகை ஏற்பட்டால் அதில் ஒரு பகையை முக்கியமான பகையாக வைத்துக்கொண்டு மற்ற பலவீனமான பகைகளுடன் நீ உடன்படிக்கை செய்து கொள்ளும், ஒத்துப்போ, அவர்களை தன் துணையாக்கி கொள்ளு அப்படிங்கிறது தான். தன் துணை என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன்துணையாக கொள்ளல் அவற்றில் ஒன்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம், ரிஷினை திரளை அப்படியே கிடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, நாள் நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.